போராட்டத்தில் குதித்துள்ள தூய்மை பணியாளர்களுக்கு போராட்ட களத்திலேயே ஆதரவு அளித்த ஆதவ் அர்ஜுனா. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம், திருவிக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 மற்றும் 6 ஆகிய 2 மண்டலங்களிலும் குப்பைகளை அள்ளும் பணி மற்றும் சாலை துப்புரவு செய்யும் பணி இவை அனைத்தும் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துப்புரவு சம்பந்தமான பணிகள் அனைத்தும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதால் தற்போது வேலை செய்யும் துப்புரவு பணியாளர்களுக்கு வேலையில்லாத சூழல் மற்றும் ஊதிய குறைவு போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த தூய்மை பணியாளர்கள் துப்புரவு சம்பந்தமான பணிகள் அனைத்தும் சென்னை மாநகராட்சியை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை அரசு ஏற்க மறுக்கவே பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் குதித்துள்ளனர். 7 நாட்களாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைவர் தளபதியாரின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக பொறுப்பாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவளித்தார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள், தளபதி இல்ல, எங்க அண்ணன் அவர்தான் எங்களோட கடைசி நம்பிக்கை, கடைசியா நாங்க அவரை மட்டும்தான் நம்புறோம் என தூய்மை பணியாளர்கள் ஆதவ் அர்ஜுனாவிடம் கூறினர். அப்போது அவர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் எப்பவும் இருப்போம். தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு முழு ஆதரவு அளித்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று உறுதியளித்தார்.